மகாராணி பேரு புகழ் சிறந்த அழகு பொன்னாடி. இந்த ஊர் பேர் என்ன? என்ன ஆட்டியாபட்டி என்றால் தாய்நாடு தலைநகரம். விநாடு ஒரு உச்சமா தேசம். ஆண்களாய் பிறந்த அப்பமார்கள், பெண்களாய் பிறந்த தாய் குலங்கள் கடல் அதை போல் காட்சியளிக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன மகளான கோடி பிரமாண்ட நாயகியார், அதாவது ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தெய்வத்துக்கு முன்னு தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு தெய்வத்துக்காக நாடகம் வைத்திருக்கிறார்கள். அப்படி நாடகம் வைத்தவர்களும் இன்னும் கூத்தமாக்க வந்தவர்களும் இன்னும் அருமையை மூன்றாவது தொழுவிட்டு இருந்தாலும் தூண்டுகோலாய் விளங்கி வரக்கூடிய நமது அண்ணா யாரு? முக்கவாசி வந்து அறிமுகம் யாரு? கோபாலண்ணா. எனக்காக சார்பாக இன்று அந்த தெய்வத்துக்காக நாடகம் வச்சார்களே, இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம்? நல்லா கேளுங்க. எல்லாம் வாங்கி நல்லா பொச்சு அண்ணா இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம், அதாவது இப்பதான் உன்னை சாட்டையில அடிச்சுட்டோம். எங்களை மன்னிச்சுக்க. இதுக்கு மேல உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. இந்த நாடகத்துல யாருமே அடிக்க மாட்டாங்க, யாரும் அடிக்க முடியாது. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம், அதாவது கோமாளி அடிச்சுக்கிட்டு சூரவேசம் போட்டு கோமாளி கொள்ற மாதிரி எல்லாம் நாடகம் இல்ல. ஒரு அமைதியான நாடகம், குடும்ப சித்திர கதை, குடும்ப சித்திரம், சிலப்பதிகாரத்தில் ஒரு பாகம். வருடமலை தவசு. வண்ணமலை தவசு இல்லை என்றால் கோவலன் கண்ணகி மாதவி பிறப்பு. கோவலன் கண்ணகி மாதவி பிறப்பு. அதாவது இந்த நாடகம் 7 ராத்திரி கதை. இன்னைக்கு ஆடுறது 2வது ராத்திரி. 7 ராத்திரி கதையில 2 ராத்திரியில கதையை முடிக்கிறோம். இன்னைக்கு 2வது ராத்திரி. இன்றைய டேட் வந்து ஏழவாணி என்ன சக்கா. முதல் நாள் ஏழவாணி என்ன சக்கா. இது என்ன பயணிக்கிறோம் நாடகத்துல சபை தர்பார யாரு வராருன்னா காவேரிக்கு பட்டத்தை ஆதி வரக்கூடிய யாரு? செட்டியார் மாசோட்டா செட்டியாரே வருகிறார். மாசோட்டா செட்டியார் வராரு. மாசோட்டா செட்டியார் சபை தர்பார் வந்தால் கலையாரப்பா. அவர் பேசுகிறார், அவர் உள்ளகிறார், ஜெயில் இருக்கிறார். என்ன செய்யறாரா?